ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. وقال الله سبحانه وتعالى: إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. وقال الله سبحانه وتعالى: وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இரவு மிக முக்கியமான ஒரு இந்த இரவை பற்றி நிறைய அறிஞர்கள் இதனுடைய சிறப்புகளை பற்றி எழுதுகிறார். இரவு சிறப்பானது என்கிறதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே சிறப்பான இரவு. அதனால ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 5 இரவுகள்ல துஆ அதிகம். வருஷத்தில் 5 ராவுகள், 5 இரவுகள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவங்களுடைய தேவைகள் அந்த இரவையில கேட்டா அல்லாஹ் கொடுக்கிறான். கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுற ராவு. சில விஷயங்களை கேட்கிறோம், ஆனால் கிடைக்குது. அதனால பல பேருக்கு சந்தேகம் வந்து கேட்கிறோம், தாராய் தராம இருக்கிறது ரப்பட குறை இல்லை, கேட்கிற எங்கட வரும். கேட்ட முறையில விளையும், கேட்ட எங்கிட்ட விளையும், கேட்ட நேரத்தில் விளையும், கேட்ட விஷயத்துல விளையும். அதனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை அலசி ஆராய்ச்சி செஞ்சு அவர்கள் ஓதினது தாபிஈன்களிடத்துல, சஹாபாக்களோடு இருந்த தாபிஈன்களிடத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதிக்கிறாங்க. அவர்களிடத்திலிருந்து கிடைச்ச அனுபவங்கள் இதையெல்லாம் வச்சு சொன்னாங்க, 5 இரவுகள்ல துஆ கேளுங்க, துஆ மறுக்கப்பட்டது. அதில் ஒன்றுதான் லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் 15ஆம் ராவு.
இதை பற்றி ஹதீசுகளும் வந்திருக்குது. எல்லா ஹதீசுகளும் விமர்சனங்கள் பலகீனங்கள் உட்பட்டதாக இருக்கு. ஆனா ஒரு செய்தி அந்த ஹதீசுகளிலே பார்க்கலாம். என்ன செய்தியை பார்க்கலாம்னா, இந்த இரவினுடைய ஆக சிறந்த ஆகப்பெரிய சிறப்பு அல்லாஹ் இந்த இரவில் அடியார்களை மன்னிக்கிறார். வந்திருக்கிற எல்லா ஹதீசுகளிலே மாறி மஃபிரத்துடைய பேச்சு. ஷாபானுடைய 18ஆம் இரவை பற்றி வந்திருக்கிற ஒரு நல்ல நிலையில இருக்கிற ஹதீஸ் என்று சொல்வதாக இருந்தால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத். தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ் இமாம் இப்னு ஹிப்பான் சஹீஹ். இது ஓரளவுக்கு ஆதாரபூர்வமான செய்தி. அதுல சொல்றாங்க சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய பாதி 15வது இரவு வந்து விட்டால் இதா கானத் லைலத்துல் நிஸ்ஃபின் ஷாபான், ஷாபானுடைய பாதி அந்த இரவு வந்துருச்சா அல்லாஹ் ஒரு விசேட பார்வை பூமியை பார்க்கிறார். யத்தலிஉல்லாஹ் இலா அஹ்லி துன்யா, பூமியில இருக்கிற மக்களை அல்லாஹ் கூர்ந்து பார்க்கிறான். இந்த நேரம் பார்க்கிறதா இந்த பார்வை வித்தியாசம். பார்த்து என்ன செய்யறான், பூமியில இருக்கிற எல்லாரையும் மன்னிக்கிறான். யக்ஃபிரு லிஜமீஇ அஹ்லில் அர்த், பூமியில இருக்கிற அவ்வளவு பேரையும் மன்னிக்கிறான். ஏசானவரையா மன்னிக்கிறான். ஒருத்தரை ஏசினாலே காரணம் யாருவார் மன்னிக்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி அவரை கட்டி பிடிச்சி எல்லாம் செஞ்சு முடிஞ்சு, ஆனாலும் மனசுக்கு போறல வெளியிட்டாகல காரண நேரமே யாருவார் ஏசினவரை அடித்தவரை அநியாயம் செஞ்சவரை சின்ன சின்ன தவறுகள் சிலாக்கு ஞாபகம் வச்சு எனக்கு சின்னத்திலே ஏசினார். பார்த்தா 50 வருஷத்துக்கு முன்னால் 40 வருஷத்துக்கு முன்னால் ஏசினெல்லாம் மனசுல பதிஞ்சு அல்லாஹ் அப்படி எல்லாத்தையும் வெற்றி ஒழிக்க முடியும். சாப்பாடு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, பூமியிலிருந்து ரிஸ்க் வெளியாகுமா, அல்லாஹ் வாழ இருக்கிறதுக்கு அவன் தந்த ரிஸ்க்கு திண்டுதான் உடம்பே வளர்ந்தீங்க. அவன் ஊத்துற தண்ணியை குடிச்சுதான் தாகமே திண்டிகிறது. அவன் போன்ற பிச்சையாளதான் வாழ்ந்து கொண்டே இருக்கிற அதெல்லாத்தையும் பாவிச்சு கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும். அவனுக்கு எவ்வளவு வரும், எவ்வளவு வரும். ஒரு சஹாபி வந்தார், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த வீட்டுல இப்படி ஒரு தவறு நடந்தா நான் இந்த வீட்டுக்குள்ள போற நேரம் எனது வீட்டில் இருக்கிற எனது மனைவியோட யாராவது ஒரு அந்நிய ஆண் இருக்கிற காட்சியை நான் கண்டா வாரால அடிச்சே கொண்டு போடும். வெற்ற பகுதியா இல்ல, அடுத்த பொருளாதார அடிச்சு வெட்டி கொண்டு போடும். விடமாட்டேன். கேட்டாங்க, பாத்தீங்களா எப்படி பேசுறாங்க, இவருடைய ஜோஷம் பாத்தீங்களா, இவருக்கு வந்திருக்கிற ரோஷம் சாதுடைய ரோஷத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீங்களா? அவருக்கு சொந்தமான மனைவியோட ஒருத்தர் நிக்கிறத கண்டா அவருக்கு இவ்வளவு ரத்தம் கொதிக்கிறதா சாதை விட நான் ரோஷம் முடியும். ஏன் இல்லையா, நான் அந்த கலிமாவை சொல்லி போட்டு பச்சையா பாவம் செஞ்சா எனக்கு எவ்வளவு ரத்தம் முடியும். ஆனா அறியாமை எனக்கு அப்படி என்றா என்னையும் படைச்சி உலகத்தையும் படைச்சி அவங்களுக்கு தேவையான எல்லாம் ஏற்பாடு செஞ்சு மறுமையில கவலை இல்லாம வாழ சுவர்க்கத்தையும் படைச்சிக்கிற ரப்ப இந்த காட்சியை கண்டா அவனுக்கு எவ்வளவு கொதிக்கும். வல்லாஹு அக்யரு மின்னி, அல்லாஹ் என்ன விட ரோஷம்.
அதனால குடிக்காத எல்லாத்தையும் குடிச்சு நல்லா ஆடாம இல்லையா எது பாவமோ பாவம் ஒன்றையும் சனி போடல பாவத்துக்கு சனி போடுறதே இல்லைல்ல பாவம் பாவம் மின்னொன்று என்னாலே ஹர்வமல் ஃபவாஹிஷ் குறிப்பாக விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் கூடாது என்று தெரிஞ்சிருக்கிறார் ரப்பட மோசம். அதாவது அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகணம் நடந்த நேரம் குத்பா கிரகணம் ஏற்பட்டுச்சு. சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம். கிரகண தொழுகைக்கு பின்னால குத்பா சுன்னத். அந்த குத்பால கிரகணம் ஏன் வாரன்னு சொன்னாங்க. கிரகணம் சும்மா உலகத்தில் ஒரு நிகழ்வு அல்ல. அது விஞ்ஞானிகளுக்குள்ள சப்ஜெக்ட் உள்ளது. அது அதாபோட சம்பந்தமானது. ஈமான் இல்லாதவங்க அதை கல்விக்கு படிப்புக்குள்ள அழித்திருக்கிறாங்க. அது ஈமான் உள்ளவங்களை நடுங்கடிக்கிற நிலைமை. அல்லாஹ்வுக்காகவே கோபாரன் கட்ட நான் அவன் அடிமையான ஆணும் அவனுடைய அடிமையான ஒரு பெண்ணும் நிர்வாணமான நிலையில் அந்த விபச்சாரம் செய்கிறத பார்க்கணும். அல்லாஹ் அதை போல கோபம் வரவே மாட்டேன். அல்லாஹ் தைரியம் வருது. இப்படி சில பாவங்களை காணும் போது ரோசப்படுகிற ரப்பில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஷாபானுடைய இந்த இரவில 15வது இரவில பூமியில உள்ளவர்களை பார்த்து அவர்களுக்கு மன்னிப்பு எவ்வளவு இறங்காண்டுவா எவ்வளவு ரஹ்மத்தை கொடுக்குறாங்க. ஆனா சொன்னாங்க ரெண்டு கூட்டத்துக்கு கிடைக்காது. பூமியில் நல்லது கிடைக்கும், ரெண்டு கூட்டத்துக்கு கிடைக்காது. ஒன்று யாரு? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத முஷ்ரிக். அவங்க கலிமா சொல்லாட்டி அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அவங்க அல்லாஹ்வோட கோபத்திலே இருப்பாங்க. இரண்டாவது முஸ்லிமாக இருந்து கொண்டு ஒற்றுமைப்படாம குரோத மனசோட வாழ்றாங்களே இவங்களுக்கு மன்னிப்பு. உறவுகளோட கோபம், யார பற்றியும் நல்லெண்ணம் இல்ல, ஒவ்வொருத்தரை காண்ற நேரம் அவரோட குரதான் கண்ணில் படுது, கிட்ட நிக்கிறதா ஆனா கத்தியால ஊத்துற கோபம், முன்னால சிரிக்கிற பின்னால கோபம், வெளியால பார்த்தா மிஸ்கீன் மாதிரி உள்ளால கத்திய வச்சு நிற்கிறான். இந்த முஷாஹித் கல்வில குரோதத்தை நிரச்சி கொண்டிருக்கிற ஆட்களுக்கும் அல்லாஹ் இந்த ராவில மன்னிப்பு தான். முஸ்லிம் அல்லாதவங்க அவங்க கேட்டுக்கு வெளியே நிற்கிறவங்க அவங்களோட கலிமா சொன்னாதவங்களையும் இந்த ராவையில அல்லாஹ் இவருக்கு மன்னிப்பு இல்லை என்ற ஒரு கூட்டத்தை கல்வந்தா உள்ள துப்புரவில்லை. இது இந்த இரவை பற்றி சொல்லப்பட்ட ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ், நூற்றுக்கணக்கான ஹதீஸ். எல்லா ஹதீஸ்களையும் அறிவிப்பாளர்கள பிரச்சனை விமர்சனம். கொஞ்சமாவது நல்லவன்னு சொன்ன இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ்னு சொன்ன ஒரு ஹதீஸ் தபரானில வருது. அவ மெயின் நோக்கம் மன்னிப்பு தான். மன்னிப்பு தான் பிரதானம். தஃசீர்ல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சூரா துஹான்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத் செய்யப்பட்ட ராவையில குர்ஆனை இறக்கினோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அந்த ராவையில எல்லா விஷயங்களும் பிரித்து கொடுக்கப்படுது. யார் அடுத்த வருஷம் மூத்தாக போற அவங்க லிஸ்ட் தயாராகுது, அடுத்த வருஷம் எப்படி ரிசுக்கு அவங்க லிஸ்ட் தயாராகுது. ஆனால் அது எந்த ராகு என்றதே பிரச்சனை. தஃசீருடைய உலமாக்கள்ல சிலருடைய கருத்து அது இந்த லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான். இன்னொரு பெரிய ஒரு கூட்டம் சொல்றாங்க இல்ல அது ரமலானுடைய லைலத்துல் கத்ர். இன்னும் சிலர் சொல்றாங்க இல்ல வருடத்துல வேற வேற ஏதாவது சொல்றாங்க. ஆனா எல்லா கருத்துகளையும் தஃசீர்
குறிப்பிட்ட உலமாக்கள் பழுந்திக்கிறது ஏதோ ஒன்று சரி. இந்த இரவில அதெல்லாம் முடிவு செய்யலாம். அப்ப எங்களுக்கு இந்த ராவ இணையுமா எங்க கொஞ்சம் கூட்டி போட்டு கொள்ள டேட்டா சேஞ்ச் பண்ணிடுமா ஃபிளைட்ல டிக்கெட் மாத்துற மாதிரி இந்த ராவ இணையவே மாத்த எதையும் இதுக்கு கூட்டிடுமா கூட்ட ஏதும் இந்த ராவையில மட்டும் இல்ல எல்லா நாளையிலும் கூட்டு. அதுக்கு வழி இருக்குது, அதுக்கு வேற அமல் சொல்லி தந்தி. அந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரிக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு அவங்களோட ஆயுள் நீளமாகணும், மௌத்தாகிற காலத்தை அல்லாஹ் இன்னும் பிற்படுத்தி அவங்களுக்கு உலகத்துல இன்னும் மறுமையை தயாரிச்சு மன்னிப்புகளை வாங்கிக் கொள்வது சந்தர்ப்பம் வேணும் என்ற ஆசை இருக்கிறோம். அவங்களோட ரிசல்ட்ல பரக்கத் கிடைக்கணும் என்று யாருக்கு ஆசை இருக்கிறோம் சொன்னாங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஆயுள் நீளமாகிறதுக்குள்ள வழி, ரிசுக்கு கிடைக்கிறது பரக்கத்துண்டாக வழி, ரிசுக்கு இன்னும் அபிவிருத்தி அடைய வழி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல் யஸிர் ரஹிமா, இன பந்துக்களோடு சேர்ந்து நடக்கும். இனபந்துக்களோடு சேர்ந்து நடக்கும். இனபந்துக்களாக முக்கியம்தான் தாயும் தந்தை. நம்ம வந்தவங்க தாயிலிருந்தே பிறகுதான் மனைவி, தாயிலிருந்தே பிறகுதான் பிள்ளை. தாயிலிருந்தைக்கு அவங்கள வீழ்ச்சி பண்ணும்போது உத்தரவு இல்லை. நம்ம வந்தவங்க அது அனிசமிக்குது. அல்பாரு விவாதிதை, உம்மா அப்பாவுக்கு ஹிதமத் செய்றவங்க, தாய் தந்தையுடைய மனசு நோய்க்காதவங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தி வாழ்றவங்க, அவங்கள உபசரிக்கிறவங்க, துன்பத்தில் இருக்கும்போது ஆறுதல் சொல்றவங்க, கொடுக்கிறவங்க, கவலைப்பட வைக்காதவங்க, இவங்களுக்கு கெட்ட மரணம் வராது. அல்பாரு விவாதிதை லா யமூது மௌத் மைத்தத் ஸூ, பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்கிறவங்களுக்கு மோசமான மரணம் வராது. ஆயுள் நிலமாக ஆபப்பெரிய வழி. இனவந்துக்களோட சேரணும். ஊர்ல எல்லாரோட முகப்பத்தா இருந்து, எல்லாரோட கூட்டாளியா இருந்து, எல்லாரோட நல்ல பேர் வாங்குறதை விட பாப்பாட்ட நல்ல பேர் வாங்குறது அது சிறப்பு கூட. உம்மாட்ட நல்ல பேர் வாங்குறது சிறப்பு கூட. தாத்தா ஒத்துமையா இருக்கிறது சிறப்பு கூட. சாச்சமாரோட முகப்பத்தா இருக்கிறது சிறப்பு கூட. இனவந்து அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு உம்மட இடத்தை நிரப்புறாம் சாட்சி பெரியுமா. உண்மை இல்லையா? உம்மட இடத்துக்கு வார உம்மட தங்கச்சி, உம்மட இடத்துக்கு வார உம்மட தாத்தா. சொன்னாங்க அல் காலத்து பிமன்சிலத்தில் சாட்சிக்கு உம்மட அந்தஸ்தே இல்லை. வாப்ப இல்லாத நேரம் வாப்ப இடத்துக்கு வர சாத்தா பெரியப்பா. அம்முர் அம்முர் ரஜிலி சினுவாபிஹி, ஒரு மனிதனுடைய சாத்தா, ஒரு மனிதனுடைய பெரியப்பா வாப்போ போல. சரிதானே? வாப்போ போல. அதான் இந்த ரெண்டு ஹதீஸ் தொடர்பி. ஷாபான் 15ல மன்னிக்கிற ஹதீஸுக்கு ஷாபான் 15ஆம் நாள் ராவையில முழு துனியாவில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் மன்னிப்பு கிடைக்குது, ஒரு கூட்டத்தை தவிர. அவங்க யாரு? குரோதம் வச்சுக்கிறோம். குரோதத்தில் ஆகக்கூடிய குரோதம் யாரு? பெற்றோருடைய மனசை நோவிக்கிறவங்க.
பெற்றோருக்கு பால் ஒரு கோப்பை கொடுக்கறதுக்கே கருங்கல்ல தள்ளி போடுற அளவுக்கு சக்தி. பாருங்கல்ல தள்ளி வை. கொடுத்தது பாப்பாக்கு 3 மடங்கு பால், கொடுத்தது உமாக்கு 3 மடங்கு பால். இந்த 3 மடங்கு பாலுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தி வச்சிருக்கிறான். மலையிலிருந்து உருண்டு வரக்கூடிய கல்லை தள்ளி விடுகிற சக்தி கொடுத்து சஹீஹ் புகாரி இருக்குது. 3 பேர் போற நேரம் மழை பெய்யுது. 3 பேர் ரோட்ல போயிருந்தா திடீர்னு மழை பெய்யுது. மழையிலிருந்து தப்புறதுக்காக நனையாம இருக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளவே ஊதுவாங்க. குகை இருக்கிற நேரம் கல்லுண்டு வந்து குகையில வாசல் ஆடுது. வெளியே வந்து கொள்ளையா அந்த காலத்தில் போன் அதெல்லாம் இல்ல, மெசேஜ் வந்து கொடுக்கறதுக்கு வழியே இல்ல. உள்ள பயிற்சி சாக வேண்டியதான், அடுத்தது சாவுதான் என்று இருக்கிற நேரம் செய்வது அறியாது 3 பேரும் முடிவு எடுத்தாங்க. எங்கட வாழ்க்கையில செஞ்ச யாரையும் திருப்திப்படுத்தாம அல்லாஹ் பொருந்தட்டும் என்று செஞ்ச அமளிக்கு அதை நினைவெடுத்து அந்த அமலை முன் வச்சு அல்லாஹ் துஆ பண்ண வேற என்ன வழியில தான். அதுல 2வது துஆ கேட்டாரு, யா அல்லாஹ் நான் தூரத்திலிருந்து பால் கறந்து பால் எடுத்துக்கொண்டு வந்து உம்மக்கும் பாப்பாக்கும் கொடுத்துட்டு தான் புள்ளலை கொடுக்கிறேன். பாலை கொண்டு முதலாவது தாய் தந்தையை கொடுத்துட்டு தான் புள்ளலை கொடுக்கிறேன். ஒரு நாள் நான் வாரத்துக்கு லேட்டாய். இவர் துஆவில் சேர்றாங்க. தனக்கு நடந்த நிகழ்ச்சி அல்லாஹ்ட்ட சொல்றதுக்கு முனாஜாத்துக்கு பேர். அல்லாஹ்வோட ரகசிய விஷயம். துஆவுக்கு மேலேக்கு முனாஜாத். அது அடிக்கடி சொல்லுகிறவர் அல்லாஹ்வோட முனாஜாத் செய்றார். வைன்னஹு யுனாஜி ரப்பஹ், ரப்போட ரகசியம் பேசுறார். மிச்சம் நெருங்கினவங்க ரகசியம். யா அல்லாஹ் ஒரு நாள் தான் ஒன்னு லேட்டா போச்சு. தாய் வந்து எனக்கு தூக்கம் போய் அவங்களை எழுப்பி கொடுக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. தூக்கத்தை குறைவு தைரியம் இல்லை. வருத்தத்தோட படுத்திப்பாங்க. பாலை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க 2 பேரும் கண்விழிக்கும் வரை கால் மாட்டு நின்று கொண்டிருந்தேன். இந்த பிள்ளைகள் வந்து காலை விடுகிறாங்க பாலுக்கு. அதை நாம செஞ்ச உம்மக்கும் பாப்பாக்கும் கொடுக்காம பிள்ளைகளுக்கு கொடுக்குறது. பிள்ளைகள் அழுதழுதிதான். எப்ப பெற்றோர்கள் கண்விழிச்சாங்களோ அப்ப அவங்களுக்கு பாலை கொடுத்துட்டு தான் பிள்ளைகளுக்கு செய்யலாம். இது ஒன்ன சந்தோஷப்படுத்ததான் செஞ்ச, வேற யாருக்கும் பாராட்டு எடுக்கிறதுக்கு அல்ல. இதோட பறக்கத்தால இந்த கல்ல அகற்றிலே 3 ஒரு பகுதி ஆடு கொடுத்தது ஒரு பால் சொத்து அல்ல. அந்த பால் சொத்துல பறக்கத்தால பெரிய பாரங்களே ஆடு. பெற்றோருக்கு உபகாரம் பண்றது ஆயுத நீளமாக்கும். ரிசல்ட்ல பரக்கத்தை உண்டாகும். பரக்கத்தை உண்டாகும். இது சஹீஹ் புகாரி ரிவாயத். இதுல யாருக்கும் மறுப்பு இல்லை, யாருமே மறுக்க முடியாது. இந்த 2ம் சேர்ந்தா இந்த ராவையில மன்னிப்பு கிடைக்குது. இந்த ராவையில பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறார். இந்த ராவையில குரோனத்துக்காக மன்னிப்பு கேட்கிறார். இந்த ராவையில கோபதாவங்களை மறக்கிறார். இதிலிருந்து ஒற்றுமையாக வாழ்ந்து எல்லாரோட இரக்கமான நிலையில்தான் நான் கபரில் போகணும் என்ற ஒரு முடிவெடுக்கிறார். அல்லாஹ் எவ்வளவு பெரிய முடிவு. 2 ஹதீஸ்களே வருகிறார். அதுதான் இந்த ஷாபானுடைய 15 மிக முக்கியமான குறிக்கோள் ஒன்றுதான், மிக முக்கியமான சிறப்பு தான். இந்த இரவில் எங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் தான். இந்த இரவில் அல்லாஹ் தருகிற எங்களுக்கு தருகிற மிகப்பெரிய பரிசு தான். எங்களை பாவங்களை பண்ணிக்கலாம் முறையா இல்லை. வலிமையான அமல முறையா செஞ்சாலே போதும். நீங்க 1000 ரக்காத் இந்த ராவையில தொழ தேவையில்லை. இந்த ராவையில முழு குர்ஆனை ஓதணும் இல்லை. இந்த ராவையில நீங்க பிரத்யேகமான அமலனை செஞ்சுதான் ஆகணும் இல்லை. ஆனா ஒன்று செய்வான் என்ன? சண்டை பிடிக்கவானம்,
பாவம் செய்வான். தாஜ்ஜுத் 50 ரக்காத் தொழுதுட்டு புறம் பேசுறதை விட 2 ரக்காத் தாஜ்ஜுத் தொழுதுட்டு புறம் பேசாம நேரத்தோட படுத்துக்கொள்ளணும்னா இந்த ராவையில சிறப்பு கூட. அதாவது அறிஞர்கள் எழுதுறாங்க, ஒரு இரவை நின்று வணங்குறதுடைய ஆக குறைந்த தரஜா என்ன தெரியுமா? நின்று வணங்குறதுடா ராவு ஃபுல்லா கண்முழிச்சிக்கணும் இல்ல. இஷா தொழுகையை ஜமாத்தோட தொழுகிறார், சுபஹ் தொழுகையும் ஜமாத்தோட தொழுகிறாரா, இவர் ராவு பூராக நின்று வணங்கின ஆக குறைந்த அந்தஸ்து கிடைக்கும். ராவு நின்று வணங்குகிறார், இஷா ஜமாத்தோட தொழுகிறார், சுபஹ் ஜமாத்தோட தொழுகிறார். ராவ ஹயாத்தாக முடியும். இரண்டாவது வேலை செய்ய பாவங்களிலிருந்து இந்த இரவை பாதுகாப்பு. 40 ரக்காத் தொலைச்சுன்னா தொழுகிறது லேசி, பாவத்தை விடுகிறது லேசி இல்லை. ஏன் விடுவாரு பாவம்? சுபகுலக்கும் கண்ணால ஒரு பாவத்தை பார்க்காம பாவம். பாவத்தை பார்க்கறதுக்கு ரோட்டி போக தேவையில்லை, கை வைக்கிற போன் எடுத்த போதும், Facebook வீடியோ இழுத்தா போதும் பார்த்துறீங்க. பாவம் சேப்புகளி முந்தி பாவத்தை போடும் படம் ஓடு முந்தி பாவமாக அங்க போடும், பாவமாக சந்தி போடும், பாவமாக கடவுள் போடும். இப்ப பாவம் எங்களுக்குள்ள வருது. முந்தி பாவி கிட்ட போற, பாவிதான் பாவத்துக்கிட்ட போற, இப்ப பாவம் பாவிட்ட வருது. சேப்புகுடி இந்த ஒரு ராவை உள்ள பாதுகாப்பு, கண்ணால ஒரு ஹராத்தை பார்க்காம, ஏனோட கார பாதுகாப்பு, ஒரு மியூசிக் கேட்காம, புறம் பேசுறதை கேட்காம, கோல் சொல்றதை கேட்காம, கார கட்டுப்படுத்த ஒரு 8 வரைக்கும் நாம பாதுகாப்பு, எவருடைய குறையும் சொல்லாம, எவருக்கும் குத்துவார்த்தை பேசாம இதை செய்யணும்னா நிஸ்பு ஷாபானுடைய இரவு அடைஞ்சவராய். அவர்தான் இந்த ராவை மக்களே பேருங்க பராத் இந்த இரவை அடைந்து கொண்டவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு சொன்னார், இந்த ராவையில நீங்க முறையாக இருப்பீங்கடா, இந்த ராவையில பூமியில உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் மன்னிப்பு கொடுப்பேன். எல்லா முஸ்லிம்களும் ஏன் வேறொன்றை தராம மன்னிப்பு தர போறாங்க? யாரும் எதுவுமே மன்னிப்பு ஸ்பெஷலா ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதிலையும் கீழ்வாடத்திலிருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. கீழ்வாடத்திலிருந்து உலகத்தில் செய்தி எழுதுறார். என்ன செய்தி எழுதுறார்? மன்னிப்பு கேட்கிறவங்க இருக்கீங்களா? நான் மன்னிக்க தயார். மையஸ்தக்ஃபிர்னி பஃபிரலா, என்னாட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுக்கிறேன். ஏன் மன்னிப்பு சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு தெரியும் பாவம் தான் எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த ஆட்களே தெரியா ஒவ்வொருத்தர வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாவங்கள் இவங்களுக்கு செய்த வேலைதான். பாவங்களால இவங்களுக்கு பிரச்சனை. கவலை வருது, பாவத்தில் விளைவு. நோயாளி ஆகிறாரு, பாவத்தில் விளைவு. கடனாளி ஆகிறாரு, பாவத்தில் விளைவு. வீட்டுக்குள்ள சண்டை வருகிறது, பாவத்தில் விளைவு. அநியாயமான மோதல்கள் உண்டாகுது, பாவத்தில் விளைவு. உள்ளத்தில் நிம்மதி இல்லை, மனம் குழம்பிக்கொண்டே இருக்குது. அதை வாழ்றதை விட கபரே போறது நல்லவன்னு கூட சில நேரம் மனசு நினைக்குது. அவ்வளவு பிரச்சனை. தூங்க போற நேரம் பிரச்சனை, காலையில எழுப்பினாலும் அந்த பிரச்சனை கண் முன்னால் வந்து நிற்குது. நிம்மதியா வாழலாம், அவளை நிக்காக பண்ணினான், அவளே கடைடியாக வந்துட்டான். உள்ள கிடைச்சா, கண்குளிர்ச்சியை கிடைச்சா, அவனே என்ற சாவுக்கு காரணமாகிறான். எல்லாமே இந்த பிரச்சனைகள் எல்லாம் குர்ஆன் சொல்லுது பாவம் இருக்குது.
குர்ஆன் சுருக்கமான பேச்சு. وَمَا أَصَابَكُم مِّن مُّصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ. உங்களை வார எல்லா பாவங்களும் உங்களோட கைகளால் சம்பாதித்தவைகளின் விளைவுகள். தெளிவா சொன்னது உள்ளுக்கு போயிட்டே பார்க்கிறேன். உங்களுக்கு வார எல்லா முசீபத்துகளும் நீங்க கையால செஞ்ச பாவத்தின் விளைவு. பாவம் செய்கிற நேரம் விளைவை யோசிக்கிறல்ல, விளைவு வார நேரம் பாவத்தால் வருகிறது நினைவு வரவில்லை. இது அகிலக்கிற பிரச்சனை. பாவம் செய்யல பெரிய விளைவுகள் வருமே நினைவாங்க, சூடா திண்டி போட்டு விளைவுகள் வந்து அலச்சல்ல பாவத்தால் வருகிறது நினைவாங்க. அப்போ ஒரு என்ன பண்ணுறது செய்யும். பாவம் லேசான சாமணம், பாவம் லேசான சாமணம். உலமாக்கள் எழுதுறாங்க, முஸ்லிம்கள் இலக்கணமா பாவம் நடந்தா ரோட்ல போறதே கடையில இருந்து வீட்டுக்கு வர்றது கிடையாது. ரெண்டு ஹராத்தா பார்த்து நீங்க நினைச்சமான இந்த ரெண்டு பார்வையே உள்ள சும்மா அது சும்மா பார்வை இருக்கு அவன் நினைச்சிருவான். அதுல இருந்து புக்கு பெய்து எங்க புக்கு அதீத் அலைஹிஸ்ஸலாத்துல பெய்து கொஞ்ச நேரம் கை கொடுத்து பார்க்கல மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்கல உடனே வந்து ரிஜிஸ்டர் ஆகி உடனே பாவம் இல்லை. சந்தையில் இருந்து எத்தனையோ பேரை கழியாச்சு. சந்தையில் இருந்து வாய்க்கு வாரவங்களை எல்லாம் திட்டி அவரை பத்தி இவர் என்ன நினைச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் கொட்டிப்பார். நீங்க நினைச்சிருவாங்க காத்தா போயிட்டு அதெல்லாம் பதிவு செய்யறாங்க, ரெக்கார்ட் ஆகுது, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. இன்னொருத்தரை பத்தி கழுவினா அது ரெண்டு ஆபீஸ் போயிட்டு தான் மன்னிக்கப்படும். முதலாவது அவர் மன்னிக்கணும், அதே போல ரொம்ப மன்னிப்பார். இதெல்லாம் ரெக்கார்டுல பதிவாங்க. இந்த பாவங்கள் இருக்கிற உலமாக்கள் எழுதுறாங்க, எங்களை நினைக்கட்டா பாம்பு குட்டி வந்து வளர்க்கிறது போல ஒரு பாவம் செய்யும். பாவம் செய்ய நினைக்கணும், எங்களை பெற்றோம் இல்ல பாம்பு குட்டி நான் கொண்டு போட்டேன். பாம்பு குட்டியை ரூமுக்குள்ள பூந்தா அந்த ரூம்ல படுக்கிறாரு, தூங்குவோமா? பாம்பு கொத்தாரு நாங்க நல்லா படுவோம். ஒரு நாளைக்கு ஒரு பாம்பு குட்டியா போடுறோம். ஒரு நாளைக்கு 20, 30, 40, 50, 100, 200 பாவத்தின் அளவுக்கு பாம்புகளை கொண்டு போடுறோம். நினைங்க, பாவம் பழசாக பழசாக பாம்பு பெருசாகிறது போல பாவம் பெருசாகிறது. அதால வரக்கூடிய தொல்லை பெருசு கூட. இன்றைக்கு கொத்தாட்டி நாளைக்கு கொத்தும், இன்னொரு மாதம் விட்டு கொத்தும், இன்னும் 6 வாரம் விட்டு கொத்தும், இன்னொரு வருஷம் விட்டு கொத்தும். ஏதோ ஒரு நாள் உள்ள போட்டிருக்கிற பாம்பான ஆபத்து இருக்கிறது. இது போல நினைங்க, பாவம் ஏதோ ஒரு நாள் ஆபத்து உள்ளே. அதனால முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யார் முஹம்மது இப்னு சீரீன்? சஹாபாக்களுக்கு பிறகு கனவுக்கு விளக்கம் சொல்லும் அறிவை அல்லாஹ் அவர்தான் கொடுத்தார். ஒரு கனவுக்கு விளக்கம் தேவையா? இமாம் முஹம்மது இப்னு சீரீனுடைய கிதாபை பாப்பா, அல்லாஹ் அந்த இல்மு அவருக்கு கொடுத்தார். ஆச்சரியமான விளக்கம். அவரை செக் பண்றது ஒருத்தர் பேர் கேட்டான், இவர் பொய்க்கு செல்ல நைத்துல வாங்கணும். அவர்களே, நான் ஒரு கனவு கண்டேன், விளக்கம் சொல்லுங்க. என்னப்பா சொன்னாரா? ஒரு கிளாஸ்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குது, கிளாஸ் உடஞ்சி வைத்து தண்ணி அப்படியே இருக்குது. இதுக்கு என்ன விளக்கம்? இப்படி கனவு இவன் சொன்னா, நீ கண்டிக்க மாட்டாய், பொய்க்கு செல்ல வழி. ஆனா கனவு பொய்க்கு சொல்லப்படாது, விளக்கம் சொல்லப்பட்டா அது நடக்கும். இல்ல அவன் சொன்னார் உண்மையா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நீங்க காணல
அவர் பார்த்து இவரை செக் பண்ணு, இவரை டெஸ்ட் பண்ணு. இமாம் பார்க்கிற இவர் சும்மா போற மாமண்டத்துக்கு தலையில கொடுக்கல போறாங்க. அதுக்குதான் அவரை பாதுகாக்க பார்க்க. மூன்றாம் முறையில் சொன்னாரு, உண்மையில கண்டேன். இவர் ஸ்ரீரமத்துல்லாஹி சொன்னாங்க, உனது மனைவி கற்பம் தரிக்க போறா, அந்த கற்பம் தரிப்பில மனைவி மௌத்தாகுவா, புள்ள முடியும். நீ சொல்ற நீ கண்டின கனவு கண்டிதா, அதுக்கு விளக்கம் இதுதான். கருவில் இருக்கிற குழந்தை உயிரோடு இருக்கும், உனது மனைவி மௌத்தாகும். இந்த புண்டிஞ்சு அழுது பிறந்து கொண்டு பொய்க்கு சொன்னேன். அது அப்பவே சொல்லி கேட்டேன், இப்ப என்னன்னு சொல்லிடலாம். ஆனா அந்த சரித்திரத்தை எழுதுறவங்க எழுதுறாங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னால் அதே நிலவோட குடும்பத்தில் வந்து அவருக்கு இப்படிப்பட்டவர் தான் முகமது முஸ்லிம். கேட்டாரு, இந்த வீடு அப்படி பத்தி போல காட்சி செல்வம் வரப்போகுது. அது ஊரு பத்திரத்துக்கு செல்வம் வரப்போகுதுன்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் வந்து கேட்டாரு, என் ஊர் அப்படி நெருப்படுத்து பத்துது சொன்னாரு. உனக்கு நாசிதான் மாணவர்களுக்கு நான் இமாம் ரெண்டு ஜாய் பதில் சொல்றேன். ஒருத்தர் ஊடு வச்சவன செல்வம் வர போறீங்க, இரண்டாவதாக அதேதான் கேட்டாரு. அவன் அவ்வளவுதான் வெளி எதிலும் புதுமையான பதில் சொன்னாங்க. இமாம் அவங்க முதலாவதால் கண்டது குளிர்காலம். குளிர்காலத்துல நெருப்பை எல்லாரும் விரும்புவாங்க, விருப்பமானது அவர்கள் வரப்போகுது. இரண்டாவதால் கண்டது சூடான காலத்துல. சூடான காலத்துல நெருப்பு விரும்பல கனவு. இன்னும் முஹம்மது சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னோட கூட்டாளி தான். அந்த கூட்டாளி நல்ல வசதி வாய்ப்போட இருந்து ஏதோ ஒரு இடத்துல முன்பினாய் கடனாளியே விட்டார். பங்களோட்டு சொல்லி வங்கரோத்து நிலை அடைந்தார். ஒன்றுமே இல்லை. நான் அவரை ஏளனமாக இப்படி சொன்னேன், வங்கரோத்து காரணி யா முஃப்லிஸ், அரபி யா முஃப்லிஸ். அவரை நோய்க்கு எண்ணம் இல்லை, கூட்டாளி என்றதுனால ஜோக்கியர் சொன்னார். ஆனா அது அவருடைய மனசுக்கு வந்து நோய். சில விஷயம் இது ஜோக்கு சொன்னாலும் இன்னொருத்தர ஒன்று சொல்லப்படாது. கனியா சொன்னா பொருந்துவாங்க, இன்னொரு சொன்னா மனசு வெடிச்சிடும். இந்த வார்த்தையில அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட காயத்தில தாக்கத்தை நான் கண்ட 50 வருஷத்துக்கு பிறகு. 50 வருஷத்துக்கு பிறகு நானும் நல்ல வசதியா இருந்து ஒன்றுமே இல்லாமலாகி என்ன கொண்டு ஜெயில போட்டாங்க. ஜெயில இருந்து நான் யோசிச்சேன், என் கூட்டாளிய மனசு நோக்கடிச்ச அல்லாஹ் என்ன அங்கு கொண்டு ஒரு வார்த்தை, ஒரு மனிதன ஒரு வார்த்தையால மனதை காயப்படுத்துறார். அது வாழும் போது பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா நாங்க என்னென்ன செஞ்சு கொண்டிருக்கோம். பாவம் பேசி பாவம் பேசி. இன்னொரு இமாம் சொல்றாரு, நான் குர்ஆன மனனம் செஞ்ச ஹாஃபிஸ். ரோட்ல போற பொம்பளைகளை பார்த்தேன், குர்ஆன் அப்படி மறந்து பாடமாக்கிற குர்ஆன் மறந்து போயிட்டு. ஏன்? அது சில நேரம் அப்படிதான், எந்த நேரம் வராது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமான நேரத்தில் அந்த பாவம் நடந்துட்டா பனிஷ்மென்ட் உடனே வரும். இதனால பாவங்கள் லேசாக இருக்கக்கூடாது. ஆனா ரொம்ப குர்ஆன் சொல்றார், உங்களை வார முசீபத்துகள், சந்தோஷம் இல்லாத நிகழ்வுகள், சந்தோஷம் இல்லாத ஒவ்வொரு கட்டங்களும் நீங்க கையால செஞ்ச பாவங்களுக்கு வரவில்லை. பாவங்கள் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி எழுதுறாங்க, வாகனத்தில் போயிட்டு இருப்பாங்க, கழுதையில குதிரையில போவாங்க, திடீரென்று வாகனம் புரண்டு பிடிச்சு உட்கார்ந்து அவனை வந்து இஸ்திக்ஃபார் அடே வாகனத்தை ஓட வைக்க முயற்சி செய்யாம இஸ்திக்ஃபார் சொன்னீங்க. இமாம் அபூ ஹனீஃபா கேட்டாங்க, மிருகம் உட்கார்ந்தா
அடிச்சு தண்ணியை ஊத்தி எழுப்ப வேண்டியதானே, சும்மா மூலையில கூட்டி இஸ்திக்பார் செய்யணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த வாகனத்தை படைத்து நான் அதுக்கு மேல ஏறி சவாரி செய்கிற அளவுக்கு எனக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை ஏதோ ஒரு இடத்தில் நான் அதிருப்தி அடைய வச்சுட்டேன், அதனால எனக்கு வசப்படுத்தி இந்த மிருகத்தை அல்லாஹ் எனக்கு எதிராக சொன்னாங்க. இங்க மட்டுமல்ல, எனது மனைவியோட சில நேரத்துக்கு முரண்பாடு வரும், கணவன் மனைவி கடையில முருகல், வாய் தர்க்கங்கள், சண்டைகள், எந்த அளவுக்கு விவாகரத்து செய்துடுவோமோ என்கிற அளவுக்கு வந்துடும். அந்த நேரம் அவனை இஸ்திக்பார் செய்வேன். ஏனென்றால் இந்த மனைவியை படைத்து இவரோடு சந்தோஷமாக வாழ்ற ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சு தந்தான். நான் எப்போது செஞ்ச பாவம் இப்போது அன்பாக இருக்கிற மனைவி அல்லாஹ் எதிராக சாட்டினார். இந்த நிலைமை உடனே வார்த்தையிலும் இஸ்திக்பாருக்கு மாட்டார், அதை செய்வார். அதனால இந்த ஹிக்மத்தை வழங்கிக்கோங்க. ஷாபானுடைய நிஸ்பில, இந்த பராத்துடைய இரவில அல்லாஹ் தருகிற ஆகப்பெரிய வெகுமதியை யாரும் அடையாமல் இருந்தாதீங்க, அடைஞ்சிக்கோங்க. எல்லா பாவங்களுக்கும் ஹோல்சலா வழிவிட்டார். கேட்டது பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா வாழ்க்கையில பாப்பீங்க, கவலைகள் ஒன்றொன்றா கலந்து போகும், மனசிலிருக்கிற பாரங்கள் குறைஞ்சிடும், நெருக்கடிகள் குறைஞ்சிடும், மனதில் சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும், உள்ளம் பிரகாசிக்கும், புதிய உலகத்தில் வாழ்வது போல இருக்கும், புதுசாக பிறந்து வாழ்வது போல இருக்கும். அந்த வாழ்க்கையை மாற்றிடும், நம்ம வாழ்க்கை மாற்றி. ஆகவே குர்ஆன் சொல்லுது, மன்னிப்பை வாங்குறதுக்கு மட்டும் ஆடி பாடி போவான், மன்னிப்பு வாங்குறதுக்கு ஆடி பாடி போவான், ஏனோ காணோன்னு போவான், பிந்தி கேட்கலாமேனு போவான். மன்னிப்பு கிடைக்கிறா அவசரப்படும். அல்ல அவசரப்படுங்கன்னு சொல்ற இடங்கள் இதுவும் ஒன்று. மன்னிப்பை வாங்குறதுக்கு அவசரப்படுங்க. பஷாரியோ இல்லா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும், உங்களோட ரப்பிதார மன்னிப்பு எடுக்கிறதுக்கு அவசரப்படுங்க. அல்லாஹ் மக்ஃபிரத் தானா அவசரப்படுங்க. இந்த இரவுல மன்னிப்பு தருவதாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறதா, வாங்கிக்கோங்க. முடியாது, வாங்கிக்கோ. மன்னிப்பு வாங்கணும். நீங்க தான் மௌத்தை பிறகு வைத்து உங்களுக்காக மன்னிப்பு தருகிறார். நீங்க மௌத்தானத்தை பிறகு உங்களோட அஸ்தக்ஃபிருல்லாஹ்க்கு பொறுமதி இல்ல, உங்களோட மௌத்துக்கு பிறகு அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத், இந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்ல, அல்லாஹ் எடுக்கவே மாட்டார். இங்க நீங்க சொன்னால் மதிப்பு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, மன்னிப்புக்குது. அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத், அதுக்கு மன்னிப்பு, அதுக்கு அல்லாஹ் பொறுமதி. என்ன வருகிறது? யாரே மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாவ மன்னிப்புக்கு துஆ செய்கிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூமியில இருக்கிற ஒவ்வொரு முஃமினுடைய அளவுக்கு அவருக்கு நன்மை இருக்கு. ஒரு முறை சொன்னாரு, அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத், யா அல்லாஹ் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்திரு. உடனே கிடைக்கிறது 200 கோடி நன்மை. 200 கோடி முஸ்லிம்களா, 200 கோடி. சில ஹதீஸ்ல இது மௌத்தான மூமின்கள் அளவுக்கு நன்மை இருக்கு. எத்தனை கோடி பேர் மௌத்தாயிங்க? கோடான கோடி. சிம்பிளான வார்த்தை, பெரிய லாபம். ஒரு மூச்சில 2 முறை சொல்லி அதை சொல்லதுக்கு வேர்வை வரல, ரத்தம் சுடுபடல, நடக்க தேவையில்லை, சிரமப்பட தேவையில்லை, காசு கொடுக்க தேவையில்லை. கோடிகள் நன்மை. அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார உங்களோட பலமையாகும், இஸ்திக்ஃபார கூட்டாளியாகும். மத்ததுக்கு அப்படி சொல்லுங்க, குர்ஆன் ஓதுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, ஸலவாத் சொல்லுங்க, சதகா கொடுங்க, நோன்பு பிடிங்க. இஸ்திக்ஃபார் என்றால் இஸ்திக்ஃபார் நெருக்கமாக யோசிக்கோ, இஸ்திக்ஃபார கட்டி பிடிச்சுக்கோ. இஸ்திக்ஃபார் நீங்களும் விலகி நிற்கப்படாது. மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் இஸ்திக்ஃபாரை அவசியமாக்கிக் கொள்கிறார்களோ இஸ்திக்ஃபாரோடே இருக்கிறார். ஒரு
சஹாபி சொல்றாரு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போறேன். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவங்களோட இருந்து பேசி தொழுகிறேன். அதுக்கிடையில 30 தடவைக்கு மேல சொல்லிட்டாங்க, ரப்பில் ஃபிர்லி ரப்பில் ஃபிர்லி ரப்பில் ஃபிர்லி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. பாவமே இல்லாத ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. யார் இஸ்திக்பாரை அவசியமாக்கிக் கொள்றார்கள், இஸ்திக்பார் செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். நீங்க விளக்குங்க, இவர் கஷ்டமில்லாத மனிதர். கோடிகளுக்கு செக் எழுதி கொடுக்கிறவர் கஷ்டமில்லாதவர் அல்ல. அவருக்கு கோடி பிரச்சனை பின்னிக்கலாம். பலஸ் கட்டிக்கிறவர் பிரச்சனை இல்லாதவர் இருக்கான. அவர் ஏசிக்குள்ள சுடச்சுள்ள வாழ்றவராக இருப்பார். பல கோடி பெறுமதியான இந்த கூட வாகனத்தில் ஓடுறாரு, இவர் பிரச்சனை இல்லாதவர் இருக்கான. அந்த வாகனத்துக்குள்ளேயே சுடுபட்டு போறாரு. இஸ்திக்பார் செய்தவரை பார்த்து நினைங்க, இவருக்கு பிரச்சனை இல்லை. தொடர்ந்து இஸ்திக்பார் செய்யறாரா, பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. திருமதியில இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இஸ்திக்பாரை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா, எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் வெளியாகிறதுக்கு அல்லாஹ் வழி அமைப்பான். எவ்வளவு பெரிய கஷ்டத்தை சொல்லுங்க, அதிலிருந்து வெளியில போறது ஒரு வழி. குர்ஆன்ல இருக்கு, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا, யார் அல்லாஹ்வை பயந்து பாவங்களை விட்டு வாழ்றாரோ, யார் அல்லாஹ்வை பயந்து பாவங்களை விட்டு வாழ்றாரோ, நெருக்கடிகள் இருந்து வெளியாக வழி செய்து கொடுப்பார். தஃசீர் எழுதுறாங்க, என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நல்லா கோபம் வந்து வானத்தை தூக்கி போடுற நிலைமை. கடல் வந்தா மலைக்கோடே, மலை சரிஞ்சா கரைக்கு வந்துரு, தரப்பகுதிக்கு வந்துரு. வானத்தை தூக்கிகள் மேல போட்டு எங்க ஓடு தப்பேமா? அவ்வளவு பாரமான வானம். அல்லாஹ் கேட்கிறான், வானத்தை படைக்கிறது எவ்வளவு கடுமை. படைக்கிறது கஷ்டமா இருந்திருந்தா வானத்தை படைக்கிறது கஷ்டமா இருக்கும். அன்தும் அஷத்து ஹல்கன் அம் இஸ்ஸமாஉ வலாஹா, உங்களை படைக்கிறது கடினமா, அல்லாஹ் படைச்சிக்கிற வானத்தை படைக்கிறது கஷ்டம். வானத்தை லேசா படைச்சு போட்டா உங்களை படைக்கிறது என்னன்னு. இந்த வானத்தை தூக்கி ஒரு மேல போட்டாங்க. தஃசீர் எழுதுறாங்க, அல்லாஹ் ஜல்லல்லாஹு அல்லாஹ்வை பயந்து பாவம் செய்யாத மனிதன் அதிலிருந்து வெளியில போறதுக்கு வழியுண்ட வெச்சிதான போடுவான். தக்வாதாரிக்கு கனவு வைப்பான். வானத்தை இடிச்சு மேல போட்டாலும் தக்வாதாரி தப்புறதுக்கு வழி எல்லாம் வச்சிருப்பான். அதுதான் இந்த ஹதீஸ்ல இருக்கு. இஸ்திக்பார் செஞ்சு கொண்டே இருப்பாரா, நெருக்கடிகளில் இருந்து வெளியாக வழியும். இஸ்திக்பாருக்கு அவ்வளவு பலன். இரண்டாவது பிரயோஜனம் சொல்லலாம், وَمِنْ كُلِّ هَمٍّ فَرَجًا, எல்லா கவலைகள் இருந்தும் அல்லாஹ் விடிவை ஏற்படுத்துவார். கவலையில போய் இஸ்திக்பார் செய்யுங்க. நேற்று இருந்த கவலை எங்க போயிடும்? ராவு படுக்கத்தில் இருந்த கவலை சுபஹில் வருமில்லை, சுபஹில் இருந்த கவலை பகலே வந்து போயிடும். அல்லாஹ் கவலை இறக்கி. மூணாவது சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில தேவைகளை எல்லாம் எப்படி பூர்த்தி செய்வாங்கடா, உங்களோட தலைக்கே படாது இப்படி பூர்த்தி செய்வாங்க. சல்லியோட சல்லி, சாப்பாடு சாப்பாடு, வீடு இல்லையா வீடு, பொண்ணு தெரியுங்க நிக்காஹ் கிடைக்கலையா நிக்காஹ், மகளுக்கு மாப்பிள்ளை தெரியும் அமையலையா மாப்பிள்ளை, பிள்ளை இல்லையா பிள்ளை. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துக்குமான மொத்த பெயர் ரிஸ்க். வரதகஹு, இஸ்திக்பார் செய்த மனுஷனுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? யாரோட மூளை படாது இப்படி கொடுப்பான். மின் ஹைது லா யஹ்தஸிப். அதனால இது இஸ்திக்பாரின் மக்ஃபிரத்துடைய ராவி. அதான் ஷாபிமான் சொன்னாங்க, மன்னிப்பை கேளுங்க, இந்த ராவில தேவையான நல்லத்தை கேட்டுக்கோ, துஆ பண்ணுங்க. கம்சு லயாலி, அஞ்சு ராவி இருக்குது, துஆ மறக்கப்படுவதில்லை. அதில் ஒன்று லைலத்துல் நிஸ்ஃபி ஷாபான், ஷாபானுடைய பாதியான இந்த இரவு துஆ மறக்கப்படும். பரக்கத்தான ராவி.
இந்த 15 இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தயாரிப்பாங்க ரமலான். ஷாபான் 15 ஹதீஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ரமலான சிறப்பை பேசி உள்ளத்தான சஹாபாக்களை ரெடி பண்ணிடுவாங்க ரமலான். ரமலான் வர முதல்லையே சஹாபாக்கள் ரெடி, முழு ஆயத்தம் ரமலான் எதிர்கொள்ளும், ரமலான் வரவேற்க, ரமலானை இஸ்திக்பார் பண்ண சஹாபாக்கள் சந்தோஷப்படுவாங்க. ரமலான் வருது சந்தோஷப்படுவாங்க. ஏன்? எங்களை சொர்க்கத்தை உறுதி செய்து கொள்ள கிடைக்கிற காலம், சொர்க்கத்தை உறுதி செய்வதற்கு கிடைக்கிற காலம், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்ப ஸ்திரப்படுத்துறது கிடைக்கிற காலம், ஷைத்தானிலிருந்து அவருடைய ஊசலாட்டத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறது கிடைக்கிற காலம். இப்படி ஒரு பொன்னான காலம் அடுத்த 11 மாசத்துல இல்ல. அதான் சொல்லப்பட்டுச்சு. அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கபரில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்களா, எங்களுக்கு மிச்சம் தேவையில்லை, ரமலான்ல ஒரு நைட்டை தாண்டுவோம். எங்களுக்கு கபரில முழுக்க முழுக்க பிரச்சனை பாவத்தால, எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கோடி காசும் வாணும், தங்கமும் வாணும், ஊனும் வாணும், வாகனம் வாணும், யா அல்லாஹ் ரமலான்ல ஒரு ராவத்தா அதை தந்தியதா இந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டிக்கொண்டு போன திருப்தியை நாங்கள் அடையலாம். கபர்களுக்கு மையத்துகளை விளங்கலாம். முன்னோக்கி இருக்கிற ரமலான்களை பொறுமை பூமியிலேயே எங்களை விளங்குது. ரமலான் அனுபவிக்கிற எங்களுக்கு பொறுமதி இல்லை. ரமலான இழந்த மையத்துகள் கபரில் அந்த பொறுமதியை கண்டு ஏகி குடிக்கும். அவன் சொல்லுவாங்களா, எங்களுக்கு ஒரு நாள் ரமலான் இல்ல, வாழ்க்கை பூரா ரமலான் தான், நாங்கள் சந்தோஷப்படுவோம். அவ்வளவு சிறப்புகளும் பரக்கத்திலும் கைலாத்திலும் ரமலான். ஆகவே இந்த நாளையில தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழும்பி, பலவையா தஹஜ்ஜுத் எழும்பணும், தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழும்பி 2 ரக்காத்துகள் 4 ரக்காத்துகள் தொழுது சுஜூதில அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்பார் செய்து அதிகமாக தேவைகளை ரப்பிடத்தில் முன்வச்சு அழுது கேட்டு அவ்வளவு தக்பீரோட சுபமுடைய தொழுகையை தொழ முயற்சி அல்லாஹ் எல்லாரும் இந்த இரவில என்னென்ன உயர்ந்த மேலான சிறப்புகள் இருக்கிறதோ அந்த சிறப்புகள் அனைத்தை உங்களுக்கு தந்து எல்லா விதமான கெடுதிகள், ஷர்றுகள், ஆபாத்துகள் அனைத்துகள் இருந்தும் அல்லாஹ் என் அனைவர்களையும் பாதுகாத்து வருவானாக. யா அல்லாஹ் இந்த ஷாபானில் பரக்கத் செய்வாயாக, கழித்து முடித்த ரஜபிலையும் பரக்கத் செய்வாயாக. அந்த காலங்களை மறுமையில் காணும்போது பரக்கத்தான இரவுகளாக பகல்களாக அவைகளை காண்பிப்பாயாக. ரமதானுடைய மாதத்தை அடையும் பாக்கியத்தையும் தருவாயாக. ரமதானை எங்களுக்கு ஒப்படைப்பாயாக, எங்களை ரமதானுக்கு ஒப்படைப்பாயாக. எங்களால் வெளியாகும் அமல்களை முழுமையாக கபூல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் எல்லா விதமான சைராத்துகளையும் நலவுகளையும் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தருவாயாக. எந்த விதமான நெருக்கடிகளும் வந்துடாமல் பாதுகாப்பாயாக. உடல் ரீதியான பாதிப்புகள், உடல் ரீதியான பாதிப்புகள், நோய்கள், ஆபத்துகள், வீண் வம்புகள், மனதிற்கு குழப்பமான விடயங்கள் யா அல்லாஹ் அப்படியான எந்த விதமான கஷ்டங்களும் வந்து விடாமல் சலாமத்தான ரமலானாக, அம்னும் அமானும் நிறைந்த ரமலானாக இந்த ரமலானை தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு நேரம் எங்களுடைய